4வது நாளா வணங்க வேண்டிய தேவி. 4ஆம் நாள் சதுர்த்தி. இதில் புவனேஸ்வரி அம்மன், நான் சொன்னேன் இல்லையா, அம்மனில் பார்த்தீங்கன்னா புவனேஸ்வரி அம்மன், ராஜராஜேஸ்வரி அம்மன், முத்தால் அம்மன், இந்த மாதிரி அம்மன்கள் வந்துடுவாங்க. புவனேஸ்வரி அம்மன் புவனம்னா என்ன? உலகம் காக்கும் தெய்வம். புவனத்தை காக்கக்கூடிய புவனேஸ்வரி அம்மன்னு சொல்லுவாங்க. அப்போ இவங்களுக்கெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக புவனேஸ்வரி நீங்கள் பேர் வச்சாலும் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வீரம் வந்துடும். சதுர்த்தினா விநாயகருக்கு, சதுர்தசி விநாயகருக்கு, சதுர்த்தி விநாயகருக்கு. அப்போது உங்களுடைய செயல்கள் முழுமையாக செயல்படும், உங்களுடைய விஷயங்கள் முழுமையாக நிறைவடையும். இதுதான் முழுமை தான் நம்மளுக்கு ஃபினிஷிங் அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். நடுவில் என்ன நம்ம எக்ஸாம் எழுதினாலும் ஃபினிஷிங் டச் அப்படி ஃபினிஷிங் நல்லா ஒருத்தருக்கு இருந்துட்டாவே அவங்க ஜெயிச்சிருவாங்க. அப்போ இந்த புவனேஸ்வரி அம்மனை வழிபடணும். ஓம் ஸ்ரீம் புவனேஸ்வரி அம்மனே நமக அப்படின்னு போட்டு அவங்க ஒரு மஞ்சள் பிள்ளையார், இப்போ ஒவ்வொரு பிள்ளையார் வைக்கிறதுனா அப்படியே சேமிச்சுக்கிட்டே வரணும். 9 நாட்களும் ஃப்ரெஷ்ஷாக தான் ஒரு பிள்ளையார் வைக்கணும். அதுதான் அவங்களுக்கு அந்த அம்மனாக பாவிக்கக்கூடியது. ஏன்னா அம்மன் படமெல்லாம் அவங்க வாங்க மாட்டாங்க, சிலை வாங்க முடியாது. இதை செய்ய சொல்லுங்கள். நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு தானியங்களும் அவங்க செஞ்சுட்டு வந்தால் அந்த நாள் அந்த நவராத்திரியோடைய பலனை அவங்க அனுபவிச்சுடுவாங்க.